அமெரிக்காவில் அரசியல் கருத்து வேறுபாடு காரணமாக அரசு முடங்கியிருக்கும் நிலை 4 நாட்களாக தொடர்கிறது. அதிபர் ஒபாமா தனது வெளிநாட்டு பயணங்களை ஒவ்வொன்றாக ரத்து செய்து கொண்டிருக்கிறார். வரும் 17ஆம் தேதிக்குள் கடன் உச்சவரம்பை உயர்த்த வேண்டிய நெருக்கடி அமெரிக்காவிற்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் இதற்கு தீர்வு ஏற்படுவதற்கான அறிகுறி இதுவரை தெரியவில்லை. இது பற்றிய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அமெரிக்காவில் தொடர்ந்து 4வது நாளாக அரசு பணிகள் முடங்கியுள்ள நிலையில் அதிபர் ஒபாமா தனது ஆசிய பயணத்தை ரத்து செய்துள்ளார். வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பிராந்திய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் அதிபர் ஒபாமா கலந்து கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்தோனேஷிய அதிபர் சுசிலோ பாம்பேக் யுடோயோனோவுடன் அதிபர் ஒபாமா தொலைபேசியில் பேசி தனது வருத்தத்தை தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அதிபர் ஒபாமாவின் பிரதிநிதியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டிலும் புனேவில் நடைபெறும் கிழக்கு ஆசிய மாநாட்டிலும் கலந்து கொள்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அதிபர் ஒபாமாவின் மலேசிய மற்றும் இந்தோனேஷிய பயணமும் ரத்து செய்யப்பட்டது. இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள எபெக் எனப்படும் ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்பதை அமெரிக்க அதிபர் ஒபாமா ரத்து செய்தது ஆச்சரியமளிப்பதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒபாமா தங்கள் நாட்டிற்கு வருவது உலக மக்கள் மத்தியில் இந்தோனேஷியாவிற்கு பாதுகாப்பான தேசம் என்ற நம்பிக்கையை உருவாக்கும் என்று எதிர்பார்த்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒபாமாவின் பயணம் ரத்து செய்யப்பட்டது ஏமாற்றம் அளித்தாலும் அமெரிக்கா உள்நாட்டு விவகாரத்தை தாங்கள் புரிந்து கொள்வதாக இந்தோனேஷியா தெரிவித்துள்ளது. இதனிடையே இம்மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் பாலியில் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன.